ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பட்டாசு தீபாவளிக்கு வாங்கியிருக்கோம், அதில் எனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தலை தீபாவளி இந்த வருஷம் அதுக்கு என்னப்பா அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கோம் கிராக்கர்ஸ் வந்துட்டு. என்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணோம், அதனால தான் ஓப்பனில் இருக்குது. டப்பாவே பார்த்தீங்கன்னா பாதி மாஸ்டர் செம்ம. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இதெல்லாம் காமிச்சிடுறேன் பட்டாசு எல்லாம். கிராக்கர்ஸ் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீயே கொஞ்சம் சொல்லுமா என்னென்ன கிராக்கர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சுறுசுறாவத்தி. இது எவ்வளோ இன்ச்சுப்பா? 50 சென்டிமீட்டர் போட்டிருக்கு. ஆமாம், 50 சென்டிமீட்டர். ஆமாம், நல்லா நீளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணாதான் தெரியும், ஓப்பனிங்கில் இல்லை, எல்லாமே க்ளோஸில் இருக்குது. எரியிற பார்ட் வரைக்கும் 50 சென்டிமீட்டர் பாருங்க போட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரமா, ஹார்டின் ஷேப். இது சைரன். ஆமாம், சைரன் தான். இது புஷ்பான மாதிரி எரியும், இல்லை குச்சி மாதிரி சவுண்ட் வரும் ஏரியா. அதுதான் சவுண்டு கொடுத்துட்டே எரியும். சைரன் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சங்கு சக்கரம், பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? பெரிய சைஸு, டபுள் சைடு சுற்றுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணால் தெரியும். நாங்கள் மேலே பாக்ஸில் இருக்கிறத வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது என்ன வெடி? இது நீயே சொல்லு. புஷ்பானம் கலர். ஓ, பெரிய சைஸ் கலர் ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்காங்க போல. இதுவும் நல்லா இருக்கும் போல. கலர் ஃப்ளவர் பாட்டன் போட்டிருக்கேன் அதுல. ஆமா, எல்லாமே வெடிச்சாதான் தெரியும். இது 100 வாலா. 100 வாலா பெரிய சைஸ், டியூலெக்ஸ் சைஸ்ன்றது. அதான் அதனால தான் இவ்வளவு பெருசா இருக்கு. 100 வாலா போட்டிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஷாட். ஆமா, மேலே போயிட்டு பெரிய பூ மாதிரி வரும் பாத்தீங்களா? இந்த கலர் போட்டிருக்காங்க. இந்த பிக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த கலர்ல வரும்ன்றது வெடிச்சாதான் தெரியும். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாட், இந்த மாதிரி ஷாட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா சொல்ல போனா. இப்போ அந்த 100 வாலா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்மி தான் ரேட்டு. பட் இதெல்லாம் தான் ஒரு 300 400 ஒரு பீஸ் மட்டுமே அவ்வளோ ரேட் இது. பட் அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஒர்த்தியா தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு மேலே போய் அந்த மாதிரி வெடிலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால அதெல்லாமே வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் ஷாட் தான், இதுவும் கலர் ஷாட் தான். இதுலேயே வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சின்னது, மீடியம், பெரிய சைஸ் அந்த மாதிரி. பைப்போட இன்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். 2.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சுன்ட்டு. ஸோ ஒரு ஒன்றுலையுமே வந்து வாங்கியிருக்கோம் அது மாதிரி. 2.5 இன்ச்சில் ஒன்று, 3 இன்ச்சில் 1 2 அது மாதிரி. ஆமாம், இது இப்போ காமிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு. ஆமாம், பாருங்க, நான் 2 பாக்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி சைஸில் தான் வாங்கியிருக்கோம். 3 சிங்கிள் ஷாட்டு ஏற்கனவே ஒன்று காமிச்சிட்டேன். இது ரெண்டுமே சிங்கிள் ஷாட். இது வந்து ட்வின்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. ட்வின்ஸ்ன்ற வந்து டபுள் பால் இருக்கும் உள்ள அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது. பட் அதை வெடிக்கும் போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சுறுசுறாவத்தியா. இது 30 சென்டிமீட்டர் சுறுசுறாவத்தி கலர். சின்ன சைஸ், அதாவது மீடியம் சைஸ். இது மீடியம்னு சொல்ல முடியாது, பெருசு தான். அதுவும் 30 சென்டிமீட்டர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 50 சென்டிமீட்டர். 15ன்றது ரொம்ப பெருசு. இது என்ன 2000 வாலாவா? ஆமாம், 2000 வாலா. ஆமாம், 2 பாக்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பையன் தான் ஆர்டர் போட்டார். ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து தலை தீபாவளி, அதனால் பாருங்கள் 2000 வாலாவே மொத்தம் 2 பாக்ஸ் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் மொத்தமாக வச்சு காமிச்சிட்டேன். சொல்லப்போனால் நான் 1000 வாலா 3 போட்டிருந்தேன், 2001 தான் போட்டிருந்தேன். 1000 வாலா உங்ககிட்ட இல்லைன்றதுனால 2000 வந்து 2 போட்டுட்டு கூட வந்து வேறு கிராக்கர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இது என்னப்பா? இது என்ன வெடி? இது இது பென்சில் சின்னதாக இருக்குது, அப்படி தான் இருக்கும் அது. இதுவும் இதெல்லாம் வந்து பிக்கே காணும். இது பாம்னு. அது ஓ, டேங்க் இருந்தாலே அது ஆட்டோ 2000 பாம்புன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெடிச்சாதான் தெரியும், பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது. இதுவும் என்னன்னு தெரில, இதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக இருக்குது வெடிகள்லாம் பார்த்தா. மேஜிக் விப்புன்னு போட்டிருக்கு. மேஜிக் விப்புன்னு போட்டிருக்காங்க. பட் இது என்ன எனக்கே தெரியல. இது வந்து அவங்க இந்த வெடி வந்து நானும் இது வரைக்கும் வெடிச்சதில்லை. இது வந்து புஷ்பானம் தான். புஷ்பானம் வந்து 2-3 சைஸில் நாங்கள் போட்டிருந்தோம். இது மீடியம் சைஸ். இது அடுத்ததாக சங்கு சக்கரம். முதல்ல பெரிய சைஸ் பார்த்துருப்பீங்க, இது மீடியம் சைஸ். சின்ன சைஸ். சின்ன சைஸா மீடியமா? அதான் சின்னது மீடியம் அந்த மாதிரி சைஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய சைஸ். ஆமாம், இதுவும் புஷ்பானம் தான். ஆமாம், ஃப்ளவர் பாட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃப்ளவர் பாட் வந்து போட்டிருந்தேன் அந்த வாட்டி. ரொம்ப பெருசு கலரு. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரே வெரைட்டியாக ஆர்டர் பண்ண வேண்டாம், 2-3 டிசைனாக இருக்கணும். ஒன்று வந்து கலரில் வரணும், ஒன்று பிளைனாக வரணும். வெடிக்கிறதே வந்துட்டு இந்த ஃப்ளவர் பாட்டு, சங்கு சக்கரம் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லாவே வந்துருக்கும். புதுசாக வந்துட்டு சில கிராக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக நல்லா இருக்க மாட்டேங்குது. ரேட் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க, பட் நல்லாவே இல்லை. ஜஸ்ட் செகண்டில் முடிஞ்சிருது. இது மாதிரி இருக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வந்து சுறுசுறாவர்த்தி. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று 5 பேக்கு, 5 பாக்ஸ், மொத்தம் 10 பாக்ஸ் இருக்கு. 7 சென்டிமீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைஸ் தான். ஆனால் 10 பாக்ஸ் இப்படியும் அப்படியுமா பேக். அது இந்த ஃப்ளவர் பாட்டு, சங்கு சக்கரம்லாம் கொடுத்துறதுக்கு வந்து மோஸ்ட்லி சுசுராவத்தி தான் தேவை. ஸோ அதனால 2 சுசுராவத்தி காமிச்சேன். இது வந்து 3வது சின்ன சைஸ். அடுத்ததான் இது என்னன்னு தெரியல, இதுவும் புஷ்பானமா?
இது சிங்ஷாங்னு சொல்லிட்டு இருந்துச்சு, புஷ்போனம் டைப் தான் நினைக்கிறேன். இது வந்து புதுசாக வந்து ஏன்னா பிக்கு வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணாதான் இது என்ன மாதிரியான கிராக்கர்ஸ்ல போடுற பேர் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சும்மா போடுவாங்க. பட் உள்ளே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அது வெடிக்கும் போது தான் தெரியும் அது எப்படி வெடிக்குதுன்ட்டு. இதுவும் புஷ்பானம் தான். ஆனால் இது புஷ்பானம் தான், பிக்கு அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன். பிக்கின்னு போட்டிருக்காங்க அதில். தூக்க முடியும். இது வந்து 100 வாலா. 100 வாலா 3 இருக்கும். ஆமாம். ஆனால் இது வந்து சின்னது. ஏற்கனவே ஒரு 100 வாலா பார்த்துருப்போம், அது டியூலக்ஸ் போட்டிருந்தது. இது வந்து ஸ்மால் சைஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் சுறுசுறாவத்தி தான். இது வந்துட்டு 10 சென்டிமீட்டரில் 2. அது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில. 1.5 இன்ச் ஸ்கை ஷாட். ஆமாம், சிங்கிள் தான் இருக்குது உள்ள. ஒன்று தான் இருக்கும். பெருசு 3.5 இன்ச் மாதிரி, இது 1.5 இன்ச். இது மாதிரி குட்டி குட்டியாக சில பாக்ஸஸ்லாம் இருக்குது. 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து சிங்கிள் ஷாட் தான் போல, சின்ன. அதான் 1.5 இன்ச் தான். ஆமாம், அதே தான், அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரம். எல்லாருமே வந்து விரும்பி வெடிப்போம் அதிகமாக. சரங்கள் தான் வச்சுட்டு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சூப்பராகவும் வெடிகள் எதுவும் நான் வாங்கலை. இந்த பிஜிலி வெடி, லட்சுமி அதெல்லாம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் ஒன்று ஒன்றா வெடிக்கிறது வந்துட்டு. 4 சரம் இருக்குது. இதுவும் வந்து ஷார்ட் தான் நினைக்கிறேன். இது 2.5 இன்ச் பைப். ஆமாம், அதாவது பைப் சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் சைஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு காமிச்சது 3.5 இன்ச் 4 இன்ச்சு. இது 2.5 இன்ச்னால இந்த அளவு, 1.5 இன்ச் இதோட சின்னதாக இருந்தது பாருங்க. அது மாதிரி. இது சுறுசுறாவத்தி தானே இதுவும்? ஆமாம், இது ஒரு 10 பாக்ஸ் சுறாவத்தி, 7 சென்டிமீட்டர். அது ரெட்டு, இது க்ரீன். ஆமாம், கலர் போட்டிருக்கு, அதான் க்ரீன் கலர் தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி வெடி, குருவி வெடி, அதெல்லாமே வந்து சும்மா பெரிய பெரிய சைஸில். குருவி இல்லை, அழுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு ஏதோ லக்ஷ்மி அண்டு எலிஃபண்ட்ன்ற மாதிரி தான். ஆமாம், பிக்கு வேற போட்டிருக்குது. ஆனால் அந்த டைப்பு தான் இது. நான் சொன்ன அந்த பேர் தான் வரும். அதெல்லாம் வந்து சும்மா ஆசைக்காக அப்படி ஒரு பேக்கெட் மட்டும் போட்டுருக்காங்க. ஆமாம், கலந்து வெடிக்கிற மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 5-6 இது இருக்குது. ஏன்னா ஒன்றா வந்து வெடிக்கிறதுன்றது கொஞ்சம் போரிங்காக இருக்கனால நான் அந்த மாதிரி சின்ன சின்ன வெடி எதுவும் அதிகமாக போடலை. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் ஒன்று போட்டால் அதே ஒரு 10 பேக்கெட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோதான் பெரிய வெடிகள் வெடித்தாலும் குட்டி குட்டியாக சில வெடிகள் வெடிக்கணும்ன்ட்டு ஆசை வரும் இல்லையா, அதுக்காக. இதுவும் சுறுசுறாவத்தியா, பென்சில் இது. ஆமாம், அது பென்னு வந்து போட்டிருப்பாங்க. இது பென்சில். ஆமாம், இது வந்து சங்கு சக்கரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிக்கு சக்கரான்னு போட்டிருக்காங்க. ஆமாம், குட்டி சைஸ். இது ஸ்மால் சைஸு. இதுவும் வந்து ஷார்ட் தான் நினைக்கிறேன். இது 2.5 இன்ச் ஷார்ட். ஆமாம், சிங்கிள் ஷாட் தான் நிறைய போட்டு வச்சுருக்காரு. ஆமாம், மோஸ்ட்லி வாங்கியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் ஷாட்ஸ் தான். ஆமாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பாக்ஸாக இருக்குது. இது வந்துட்டு 2 ஷாட் 5 இன்ச் பைப். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்ம வெயிட்டாக இருக்குது. 2 இருக்கும் உள்ள, இதுக்குள்ள 5 இன்ச். ஆனால் பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர வெயிட்டாக தெரியுது எனக்கு. கலர் வந்து இந்த மாதிரி எல்லோயிஷாக போட்டிருக்காங்க. சிங்கிளாக ஒரு பைப் இருக்குல்ல உள்ள, தனியாக ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துலாமா, அதே மாதிரி இது டபுள் இருக்கும் உள்ள. ஓ, இதுவும் ஷார்ட் தான். டபுள் ஷாட்டா? டபுள் ஷாட்னா 2 பைப் இருக்கும். ஓ, 5 இன்ச் பைப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியசு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் போட சொல்லி கம்பல் பண்ணி போட சொன்னேன். அவங்க மோஸ்ட்லி அம்மா வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 ஷாட். 60 ஷாட். இதை வந்து கொளுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா போய் மேலே வெடிக்கும். ஒரு 15 நிமிஷம் விடாமல் வெடிச்சிட்டே இருக்கும். அதை 10 வச்சுட்டு ஜாலியாக வந்து பார்க்கலாம். நம்ம ஓடி போய் வைக்க வேண்டாம், அதுவே வெடிக்கும். இருக்கும் வெடிக்கிறது வந்துட்டு ஸ்கை ஷாட் வந்துட்டு. ஆமாம், இது வந்து ஒரே ஒரு பீஸ் போடுறேன்னு சொன்னா போல், நான் தான் வந்து 2 பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளேயே இருக்குது. 2த்தையும் ஒன்றா என்னால் தூக்க முடியல, சரியான வெயிட் இருக்குது. 60 ஷாட் தான் 2மே. இதோட ரேட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லோக்கலில் எங்கேயுமே வாங்கலை. டேரெக்டாக சிவகாசிலே வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். எப்படின்னா வெப்சைட்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேரெக்டாக வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. கிராக்கர்ஸோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6600 வந்து வருது. இந்த 60 ஷாட்டு சிங்கிள் ஷாட்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இருக்கிறதுலே காஸ்ட்லின்னு பார்த்தா அந்த 60 ஷாட்டு சிங்கிள் ஷாட்லாம் தான். அந்த சிங்கிள் ஷாட் மட்டுமே ஒரு பீஸும் வந்துட்டு 400 அப்படி வரும். 400-500லாம் வந்துருந்தது. அந்த டபுள் பைப் இருக்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன், அது 570 வந்துருந்தது. 60 ஷாட் வந்து 660 வந்துருந்தது. அது மாதிரி ஒவ்வொன்றுமே. பட் இதெல்லாம் லோக்கலில் வாங்க போனோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு இதோட ரேட் அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தலை தீபாவளி அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான கிராக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். சொல்லப்போனால் நான் கிராக்கர்ஸ்லாம் ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் வெடிக்கிறதே கிடையாது. சரி, இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு தான். தலை தீபாவளி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு ஓவராலாக? 6600. இதில் எதுவும் நமக்கு
லெஸ்ஸிங்லாம் கிடையாதா? அதான் 600 மட்டும் லெஸ் பண்ணாங்க பேசுனதுனால. பேசினா வந்து கம்மி பண்ணுவாங்க. ஆனால் டெலிவரி சார்ஜ் கொடுத்தோம் இல்லையா? ஆமாம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிவரிக்கு தனியாக வந்து கொடுக்கணும் 600. ஆமாம். ஏன்னா சிவகாசிலேருந்து சென்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் ஹோம் டெலிவரினால 600 அதுக்கு மட்டும் ஆச்சு. ஆனால் ஓவராலாக இப்போ 6600 ஆகுது. ஆனால் இங்கே வாங்கினா இது வந்து 10,000 வரைக்கும் ஒர்த் இருக்கும் இல்லையா? நம்ம அது வந்து வாங்குற இடத்த பொறுத்து அவங்க எப்படி விற்கிறாங்கன்றதை பொறுத்து. ஏன்னா ஒரு கடைக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதை நம்ம போய் தேடி அலைஞ்சு பார்த்து வாங்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்லேயே உட்காந்து ஜஸ்ட் ஆன்லைன்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணிட்டோம், வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம கிராக்கர்ஸ் நேரில் போய் வாங்கினா ஒரு கடையை ஏறி இறங்கி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தனியாக போயிட்டு சில்லறை வியாபாரத்தில் வாங்கும் பொழுது விலை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இங்கே சென்னையிலேயே வாங்குறோம் அப்படின்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். இதை விட நான் இல்லைன்னு கன்ஃபார்ம் சொல்லவே மாட்டேன். நம்மளும் வாங்கியிருக்கோம்ல, அந்த வாங்கினதுனால டைம் சேவிங்கும் கூட. நேரில் எதுக்குன்னு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது மொத்தமாக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும் பொழுது நமக்கும் கெயின் இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து ரேட்டு வந்து பார்த்து தான் போடுறாங்க. நம்ம லோக்கலில் வாங்கும்பொழுது ரேட்டு வேறு. ஏன்னா அவங்களும் சிவகாசியிலிருந்து வர வச்சு தான் அவங்க இதை பார்த்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்துட்டு ப்ரமோஷன் கிடையாது, ப்ரமோஷன்றது இல்லைன்றதுனால நான் சொல்லலை. பட் நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சிவகாசி கிராக்கர்ஸ் ஆன்லைன் போடுங்க. கூகுளில் போயிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து வருது. நான் ஒவ்வொன்றையுமே போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் செட் ஆச்சு, அதில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஏன்னா நாங்கள் வந்து நேம் சொன்னால் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே இது ப்ரொமோஷன் கிடையாது. என் பையனுக்கு தலை தீபாவளிக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்றத தாண்டி நான் வந்து வேணாம், இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகிடும்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறாங்க இது ப்ரொமோஷனாகவே, சும்மா கிராக்கர்ஸ் வச்சு காமிச்சிட்டு. அது வேணாம், சொல்ல வேணான்றதுக்காக தான். எங்கள் வீட்டில் வாங்கின பட்டாசு இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். என் பையனுக்கு தலை தீபாவளி, என் பையனுக்கும் மருமகளுக்கும் தலை தீபாவளிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பட்டாசு நிறையவே வாங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்களும் வாங்கினது கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா 60 ஷாட் தாங்க. என் பையன் சொன்னா போல், இது ஸ்கை ஷாட்லாம் வந்து நீ சிங்கிள் ஷாட் தான் நல்லா போகும், நல்லா அழகாகவும் இருக்கும்னு சொன்னா போல். ஆனால் என்ன காரணம் தெரியாது, எனக்கு 60 ஷாட் தான் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு 60 ஷாட் போடாமல் 2 நான் போட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன பட்டாசுலாம் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான பட்டாசுலாம் வாங்கியிருக்கீங்க அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இந்த தீபாவளியை பட்டாசுகளை வெடித்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய் பாய்.